அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமானதுன்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருமே இதுக்கு தானே ரொம்ப ஆசைப்படுறோம் இல்லையா? வாழ்க்கையில ஒரு தடவையாவது அதிர்ஷ்டம் வராதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா நம்ம வீட்ல இருக்க பெரியவங்களே சொல்லியிருப்பாங்க, ஒரு தடவை தான் அதிர்ஷ்டம் வரும். அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும் அப்படிம்பாங்க. எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா, அது இஷ்டத்துக்கு வர்றது பேரு தான் அதிர்ஷ்டம் இல்லையா? அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அது என்ன சொல்லுவாங்க, குருட்டுத்தனமா அது எப்ப வேணாலும் வரும் அப்படிம்பாங்க. சோ அது நல்ல வாய்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சோ நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்திக்கிடணும் அப்படின்றதுக்காக சொன்னதுதான். அவங்க சொன்ன மாதிரி அதிர்ஷ்டம் எதேச்சியா வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் அதை என்ன சொல்றாங்க, ஒண்ணு அவங்களுடைய உழைப்பா இருக்கும், இல்ல அவங்க தாத்தா பாட்டி உழைப்பா இருக்கும், இல்லைன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் சொல்லுவாங்க இல்லையா, கர்மாக்கள், பாவ புண்ணியத்தை பொறுத்துதான் அவங்களுடைய வாரிசுகளோட லைஃப் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சோ இதெல்லாம் அதிர்ஷ்டமா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, உண்மையான அதிர்ஷ்டம் என்ன? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதானே. அந்த செல்வம் யாருக்கு இருக்கோ அவங்கதான் அதிர்ஷ்டசாலி. யார் ஒருத்தருக்கு ஒரு நல்ல தகப்பன், அதாவது என்ன சொல்றது, ஒரு தாய் தகப்பன் யாருக்கு ஒழுங்கா இருக்காங்க, அதே மாதிரி ஒரு நல்ல குழந்தைங்க, ஒரு நல்ல கல்வி, அதே மாதிரி ஒரு நல்ல குடும்பம், நல்ல வேலை, அதே மாதிரி ஒரு நல்ல மனைவி, ஒரு அன்பான மனைவி, இதெல்லாம் இருக்கும்போது அவங்கதான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி இல்லையா? பணம், அதே மாதிரி பெரிய அந்தஸ்து, அதெல்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் எல்லாமே இருந்தாலும் நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். இல்ல இதுல ஏதாவது சரியில்லைன்னா கூட குடும்பத்துல பிரச்சனை ஆயிட்டு அது நம்ம அதிர்ஷ்டம் நான் சொல்ல முடியுமா? இல்லையா? அப்போ உண்மையான அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்ம உடனே என்ன செய்வோம்னா, நமக்கு எப்போ அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் ஜோசியத்திட்ட கேட்டுட்டு இருப்போம். அஸ்ட்ராலஜி பாக்குற நிறைய பேர் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருக்கு இல்லையா? சோ அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதை ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கலாம். அதாவது டைம் நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே, நம்ம நல்ல முயற்சி பண்ணா கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சீக்கிரமா நடந்துரும். இல்ல டைம் நல்லா இல்ல, இப்போதைக்கு சுமாரா இருக்குன்னா கூடுதலா முயற்சி பண்ணுங்க. நம்மளுடைய உழைப்பு தான் மெயின். என்ன அப்படின்னா, நம்மளுடைய உழைப்புல விடாமுயற்சி, முயற்சி, அதற்கான பயிற்சி ஒழுங்கா இருக்கும்போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம தேடி போக வேண்டாம், அதுவே நம்மளை தேடி வரும் இல்லையா? சோ இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது நமக்கு நம்ம எதிர்பார்க்காத நிறைய நேரத்துல அதை ட்ரை பண்ணி அவங்கவுங்க தேவையை பொறுத்து சொல்றேன். நிறைய தடவை ட்ரை பண்ணியிருப்போம், பட் நம்மளே வெக்ஸ் ஆகி விட்டுருப்போம். ஆனா அது எதேச்சியா ஒரு நாள் திடீர்னு நடந்துரும். எப்படி நடக்கும்? நிறைய தடவை செஞ்ச அந்த முயற்சியில என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு நடக்கும் இல்லையா? அதுதான் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சிலருக்கு பணம் லாட்டரியில விழுந்துருச்சு, வசதி வாய்ப்பு வந்துருச்சு, அது இதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதை எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. உண்மையானது நம்மளுடைய உழைப்பு, அதனால கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி தான் அதிர்ஷ்டம். சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசல் சேனல். நன்றி.